நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே. குஞ்சு பறவை ஒன்று சோகமாக இருந்தது. அதன் தாய் பறவை ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. குஞ்சு பறவை எனக்கு பிறரிடம் எதையும் கேட்பதற்கே கூச்சமாக இருக்கிறது என்றது. தேவையில்லாத வெட்கம் உன் வாழ்க்கையை சிறப்பில்லதாக ஆக்கிவிடும் என்று தாய்ப்பறவை எச்சரித்தது. குஞ்சு பறவை அதை கேட்டு சும்மா பொன்மொழியாக சொல்வது எளிது, செய்து காட்டுவது கடினம் என்றது அந்த குஞ்சு பறவை. இதை கேட்ட தாய்ப்பறவை தன் குஞ்சு பறவை அழைத்து கொண்டு பறந்து சென்றது. ஏரிக்கரையோரம் சென்று பறந்தபடி நீரின் அருகே எச்சமிட்டது அந்த தாய்ப்பறவை. ஏரியில் ததும்பிய சீற்றலை எச்சத்தை நீரில் கரைத்து விட்டது. தாய்ப்பறவை ஏரியை அழைத்தது. எனக்கு என் எச்சம் வேண்டும், கொடுத்து விடு என்றது அந்த தாய்ப்பறவை. அது என் உள் கரைந்து போய்விட்டது, அதை திருப்பி கொடுக்க முடியாது. அதற்கு பதிலாக ஏரிக்குள் இருக்கும் மீனை ஒன்றை தருகிறேன் என்றது ஏரி. தாய்ப்பறவை அந்த மீனை எடுத்துக்கொண்டு பறந்தது. ஒரு வீட்டின் முன்னால் வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் மறைந்திருந்தது அந்த தாய்ப்பறவை. வீட்டில் இருந்தவர்கள் மீனை எடுத்து சென்று சிறிது நேரம் கழித்து கதவை தட்டி, என் மீன் எங்கே, எனக்கு அதுக்கு வேண்டும் என்றது அந்த தாய்ப்பறவை. அவர்கள் சொன்னார்கள், அதை குழம்பு வைத்துவிட்டு சாப்பிட்டு விட்டோம். அதற்கு பதிலாக நாங்களே தயாரித்த தரமான கயிறு தருகிறோம் என்று கொடுத்தார்கள் அவர்கள். தாயும் குஞ்சு பறவையும் கயிறை எடுத்துக்கொண்டு பறந்தன. வழியில் ஒருவர் கிணற்றருகே கவலையுடன் நின்று கொண்டிருந்ததை பார்த்தன அந்த பறவைகள். அவருடைய கிணற்றில் கயிறு இற்று போய்விட்டதாம். கயிறு இல்லாமல் நீர் இறைக்க முடியாது. நீர் இல்லாமல் போனால் என் வீட்டில் நடக்க இருக்கும் விழா நடக்காது என்று புலம்பினார் அந்த வயதானவர். நான் கயிறை கொடுத்தால் நீங்கள் என்ன தருவீர்கள் என்று தாய்ப்பறவை கேட்டது. என்னிடம் இருக்கும் அரிய வகை விதை நெல் ஒரு படி தருகிறேன். அது அழிந்து விட்டதாக மக்கள் நினைத்து கொண்டிருந்திருக்கார்கள். ஆனால் அது அழியவில்லை. என்னிடம் விதையாக கொஞ்சம் இருக்கிறது என்றார் அந்த வயதானவர். தாய்ப்பறவையும் குஞ்சு பறவையும் விதை நெல்லை சுமந்து கொண்டு வயலுக்கு வந்தன. அங்கே அந்த நாட்டின் ராஜா விவசாயத்தை கண்காணித்து கொண்டிருந்தார். அவருக்கு விவசாயத்தில் அதிக ஆர்வம் உண்டு. அவர் அருகே விதை நெல்லை போட்டுவிட்டு தாய்ப்பறவையும் குஞ்சு பறவையும் மறைந்து இருந்தன. திரும்பி வந்தால் நெல் இல்லை. ராஜாவிடம் தாய்ப்பறவை கேட்டது, என் அரிய வகை விதை நெல் எங்கே என்றது. ராஜா திடுக்கிட்டு போனார். அந்த அரிய வகை விதை நெல் யாருடையது என தெரியாது. நான் அதை பிறரிடம் சொல்லிவிட்டேன். அது உன்னுடையதா? அதற்கு பதிலாக நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன் என்றார் அந்த ராஜா. ராஜாவின் அரியணையில் 1 மணி நேரம் அமர்ந்து அரசாட்சி புரியும் உரிமையை தாய்ப்பறவை கேட்டது. ராஜாவும் 1 மணி நேரம் அதை ஆட்சி செய்ய வைத்தார். அதிகாரத்தை பெற்றதும் தாய்ப்பறவை, எங்கள் பறவை இனங்களுக்கு தேவையான உணவை இனிமேல் ராஜாவே கொடுக்க வேண்டும் என்றார். என்றொரு ராஜா கட்டளை பிறப்பித்ததும் இதையெல்லாம் பார்த்து கொண்டத குஞ்சு பறவை அசந்து விட்டது. ஒன்றுக்குமே உதவாத எச்சத்தால் ஆரம்பித்து நாட்டை ஆளும் அதிகாரத்தை கைப்பற்றி தங்களுக்கான உணவுக்கு வழி செய்த அம்மாவின் செயல்திறனை பற்றி பெருமைப்பட்டு புகழ்ந்து சொன்னது. அதற்கு தாய்ப்பறவை, நமக்கு இந்த உணவு வேண்டாம், ராஜாவிடம் சொல்லிவிடுவேன். நான் இதை செய்து காட்டியது உனக்கு புரிய வைக்கத்தான். ஒன்றுமே இல்லாத ஒன்றில் இருந்து கூட கூச்சப்படாமல் கேட்கும் திறனால் பலவற்றை உருவாக்கிவிட முடியும். வெட்கப்படும் உயிரினங்களால் இவ்வுலகில் சிறப்பாக வாழ முடியாது. உனக்கு தேவையானவற்றை கூச்சப்படாமல் உலகத்திடம் வாய்விட்டு கேள். கொடுப்பதும் கொடுக்காதும் அவர்கள் இஷ்டம். கொடுக்காமலேயே கொடுக்க மாட்டார்கள் என்று யூகம் செய்யாதே என்றது அந்த தாய்ப்பறவை. இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.